யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. ரெண்டு, நான் எங்கேயோ வாங்கி அப்படியே கொண்டு வந்து வீட்டு என்ன செய்யறேன், ஒரு மறைச்சி ஒரு கபட்ல இல்லாட்டி எங்கேயோ ஒரு லாட்சியில அப்படியே உள்ளுக்கு வச்சிடுறேன். இப்ப யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும் தெரியும். நான் எங்க வச்சிருக்கேன்ங்கிறது எனக்கு மட்டும் தெரியும், இல்லையா? இப்ப இந்த பொருளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாம மறைச்சு கொண்டு போய் கபட்ல வச்ச நான், சரியா, அதை மறைச்சிட்டேன், உங்களுக்கு யாருக்கும் தெரியா. ஆனா இந்த பொருள் எயினைக்கு இருக்கன்னு எனக்கு தெரியும்பா. அப்ப எனக்குன்னு தெரிகிற இடத்துல வச்சிருக்க, எனக்குன்ட்டு இப்ப தெரிகிற இடத்துல வச்சிருக்கேன்டா நான் அடிக்கடி என்ன செய்வேன், நான் மங்கான் கொண்டு வச்சிருக்கேன் நினைச்சு பார்ப்பனா இல்லையா? நினைச்சு பார்த்தா இந்த மனசுல என்ன செய்யும், அந்த வச்சிருக்கிற இடம் எனக்கு நினைவு வருமா இல்லையா? என்னை விட அவன் சாமியமா இருக்கானாமே, பிரானோட யார் சாமியமா இருக்கானா? அவனுக்கு மறைக்கலையா? அவனுக்கு மறைக்கணுமா இல்லையா? என்ற நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் மறைச்சித்தானே நான் இந்த தவறை செய்யறேன், எல்லாருக்கும் மறைச்சித்தானே இதை செய்யணும் என்று நினைக்கிறேன். அப்ப நினைக்கிற நான் அல்லாவுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும் என்று எனக்கு தெரியுமண்டா, தெரிய வேண்டி வருமண்டா, அந்த நம்பிக்கைக்குள்ள இருப்பனண்டா இந்த வேலை செய்வனா. இப்ப செய்யறேன் அர்த்தம் எந்த பிரான செய்வான், அவன் இல்லை, அவன் இங்க இருக்கான், அவனுக்கு எங்க தெரிய போகுது என்று அறியாமையே நாம வச்சிருக்கோமா இல்லையா? அப்படி ஒரு அர்த்தம், அப்படி ஒரு கருத்தை. அவளா நாம என்ன செய்யறோம், இங்க கையேந்தி என்ன செய்யுதுங்க, நிறைவேறாதே. அப்படி நிறைவேற்ற ஆள் இருக்கணுமே. அவன் ஏக வியாபக தன்மையில அவன் இல்லாத இடமே இல்லை. ஆனா அவன் பௌதீகத்தில நமக்கு இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவா தெரிகிற இடத்திலையும் இல்லை. அதனால நாம என்ன செய்யறோம், நமக்கு அல்லாஹ் என்றாலும் சரி, கடவுள் என்றாலும் சரி, என்ன என்றாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இப்படி வந்தா தான் நம்புவோம். கட்டுண்ட இந்த புலனுக்கு அமைவா நீ அதோடு தெரிய வேண்டி வந்தா தானே நம்புவோம். அப்படி இல்லாம நம்புவோமா? நம்புற இடத்துக்கு வருவோமா? அப்ப அப்படி அடிப்படையில பழையில நாம என்ன செய்யறோம், ஒரு கள்ளத்தனத்தை செய்யக்குள்ள, ஒரு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தவறை செய்யக்குள்ள என்ன செய்யறோம், இத்தருக்கும் தெரியாது என்று சொல்லி கொண்டு போய் ஒழிக்கக்குள்ள பிதான நரம்பை விட அவன் இருக்கிறதாக சொல்லியிருக்கானே, அவனுக்கு எப்படியும் தெரியும் தானே, அவனுக்கு தெரியாம செய்ய இயலாதே என்ற ஒரு புரிதலும் ஒரு ஈமானும் ஒரு தெளிவு மிதிக்கா உள்ளத்துல பெருகி எங்கிட்ட இருந்துச்சா? தவறு செஞ்சு அவ்வளோ யோசிச்சு பாருங்க, யாரு தவறு செய்யல, எல்லாருமே தவறு செஞ்சிருப்போம். செய்யக்குள்ள அல்லாஹ் பிரான் நம்மளோட சமயமா இருந்து நாம செய்யறத உணர்றான், அவன் பார்க்கான், அது அவனுக்கு தெரியும். ரெண்டு தெரியிற இடம் வந்துட்டோன்னா நம்ம என்ன செய்வோம், யாருக்கும் தெரியாம செய்யலாம் அந்த காரியத்தை. அப்ப ஈனைக்கு என்ன செய்யறோம்டா அறியாம, இந்த நிலையை உணராம, ஏக வியாபக தன்மையா அல்லாஹ் இருக்கிற இந்த இடிப்பை பிடிக்காததில்ல, அறிவை கொண்டு அறியாததில்ல, யாருக்கும் தெரியாண்டு இதை மறைச்சத மறைச்சிட்டேன். ஆனா இதை மறைச்சு வச்சிருக்கேன்னு நான் நினைச்சத மறைக்கல, அதை மறைக்க இடம் இல்லை, மறைக்க இயலாம். அது என்ன செய்யுது, எனக்கு பின்னுக்கே வருது, உறுத்தி உறுத்தி குத்தி குத்தி அது என்ன செய்ய பின்னுக்கே வந்து ஒரு நாளைக்கு என்ன செய்யும், இப்படித்தான் ஒரு 100 பேர் இருக்கக்குள்ள வெடிக்கும். ஆனா மறைக்கல, அவன் வெடிக்க வைப்பான். இப்படி ஒரு விஷயத்தை இவர் செஞ்சு மறைச்சு வச்சு இருக்காருங்கிறது இவரை நினைக்கிறையும் இல்லை, இவர்கிட்ட நினைப்படுறையும் இல்லை. அவன் தாங்க நினைக்கிறதுன்னு செய்யறான். இவருக்கு நினைவு என்கிற அடிப்படையை கொண்டு நீ இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்கா, அது வழங்குற இடத்துல இல்லாததுல இவர் என்ன செய்யறாரு, அது உத்தருக்கும் தெரியான்னு நினைக்காரு. அல்லாஹ் ஏக வியாபகமாக அகது என்கிற சொல்ல கொண்டு உணரப்படுற
அகதி என்கிற சொல்ல கொண்டு சொல்லப்படுற பொருள்ல தெரியாதத்துல இவர் என்ன செய்யறாரு, இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே போறாரு. அப்ப இவர துவா என்ன, இப்ப இவர பிரார்த்தனை என்ன, எங்க இருக்கிறோம் கேட்கறது கற்பனை இல்லை. அப்ப ஈனைக்கு ஒஸ்தாது சொல்றாங்க, கற்பனை கடவுளை மறந்து விட்டு, இந்த கற்பனை பண்ணிட்டு இங்க இடிக்கான்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு 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 வடிவம் ஒன்று கொடுத்து, ஒரு வியாக்கியானம் ஒன்று கொடுத்து, ஒரு புரிதல் ஒன்று வச்சிருக்கிறீங்களே, இது கற்பனை. இப்படி வச்சிருக்கிற இந்த கற்பனை கடவுளை நீங்க மறந்துட்டு ஹக்கான இறையோடு என்ன செய்யுங்க, கலந்து விடுங்க. அப்ப ஹக்கான இறையோடு கலந்துக்கிறேன்டா, அந்த ஹக்கான இறையோடு கலந்து நான் போறேன்டா, எனக்கு தெரிஞ்சிக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிற இடம் வராம நான் எதோட போய் கலக்கிறேன், எதோட போய் இருக்கிறேன். அப்ப அப்படி கலந்து இறைவனோட கலந்தவனாக நான் மாறுறேன்டா, அவன் சொல்ற மாதிரி பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற அவனுடைய நிலையை நான் உணரணுமா இல்லையா? அவனுடைய நிலையை உணர்றதுக்கு வந்துட்டேன்டா, இப்ப எந்நேரமும் நான் எதை நினைச்சாலும் அவனுக்கு தெரியாம, எதை செஞ்சாலும் அவனுக்கு தெரியாம, எதை யோகிச்சாலும் அவனுக்கு தெரியாம நான் செயற்படுத்தலாமா, செய்யலாமா? இப்ப பிரார்த்தனை என்ன செய்ய போறீங்க, என்ன கேட்க போறீங்க? இப்ப அவன்கிட்ட நீங்க அஞ்சலோட அதனால முதல் உங்களை விட உங்களோட அவன் சமீபமாக இருக்கிற நிலையை உணருங்க. நீங்க அதை உணர்றீங்களாண்டா, இதுதான் இப்ப உங்களுக்கு தியானம் தந்திரிக்கு, விக்கிர தந்திரிக்கு, நினைவு படுத்துவதற்காக வேண்டி நீ தொழும். உங்களுக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதற்காக உங்களுக்கு இப்ப சலாத்தொண்டு தந்திருக்கு மார்க்கம். இந்த சலாத்தை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவுபடுத்துங்க. எப்படி? பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் என்று நான் என்று இருக்கிற உணர்வை என்ன செய்யுங்க, அல்லாஹ்னு நம்புங்க. உங்களோட உள்ளம் பிரான நரம்பை விட சமீபமாக நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா? அப்ப அதை இன்னும் நம்புங்க, அல்லாண்டு நம்புங்க. நீங்க முதல் அல்லாண்டு அதை நம்பாம பிரான நரம்பை விட அல்லாஹ் இருக்கிற நிலையை உணரக்கூடிய, அந்த நிலையை அறியக்கூடிய, அந்த நிலையை நீங்க இதுதான் அந்த நிலை என்று சொல்லி புரியக்கூடிய ஒரு இடம் வராது. அது வரைக்கும் இப்ப கற்பனை தான் இருக்கு. இப்ப கேள்வி என்ன, எங்க இருந்து வந்து இப்ப நமக்கு அந்த கேள்வி ஏண்டா, கற்பனையில் தான் வந்து நான் என்று சொல்லி பிரான நரம்பை விட அவன் இருக்கிறத உங்களோட உள்ளம் உணர்ந்துகிட்டு இருந்தா, உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்க அவன்கிட்ட கேட்கணுமா? அவன் உங்களுக்கு என்ன தேவைங்கிறதோ அவனை செய்வானா? நீங்க நினைக்க அவனுக்கு தெரியுமா இல்லையா? இருக்கிறவனுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தேவை என்று நினைக்க அவனுக்கு தெரியுமா இல்லையா? அவனுக்கு தெரிகிற நிலை வரணுமா இல்லையா? அப்ப இதை நாம நம்புறோமா? நம்பின இந்த நம்பிக்கை இருந்தா நீங்க நினைக்கிறது. இப்ப அப்படி இல்லை, நான் வேற அவன் இங்க இருக்கான், அவன் வேற. அப்ப இப்ப நானும் இருக்கேன், என்னோட அவனும் இருக்கான், அவனோட நானும் இருக்கேன் என்று சொல்லி இப்ப என்ன செஞ்சிருக்கேன், வேறு பிரிச்சு ஈனைக்கு சிறுக்கு என்கிற ஒரு இணையோட இருக்கேன். இந்த சிறுக்கு என்கிற இந்த இணையோடு இருக்கிற நான் கேட்கிற துவா எப்படி கபூலா? சிறுக்கு வந்துட்டு என்னை விட்டு அவனை வேறாகவும் அவனை விட்டு நானும் வேறாகவும் இருக்கிறதாக இங்க வேறு பிரிச்சுட்டோம், வேறு கண்டுட்டோம். இப்படி வேறு கண்டு வேறு பிரிச்சு நான் இருந்துக்கிட்டு எனக்கு தா என்று கேட்கிற யாருக்கிட்ட கேட்க? கற்பனை கடவுள்கிட்ட கேட்க. கற்பனையா அல்லாஹ் இருக்கிறதாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். இப்ப இரவு உறக்கத்தின் போது நீங்க உடலை மறக்கின்ற வேலை, நீங்க வச்சிருக்கிற கற்பனை அல்லாஹ் கற்பனை கடவுளும் மறந்து போயிடும். அதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கா? அதுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கா?
அதுக்கு பிறகு தொழுகை இருக்கா? எங்க இப்ப மார்க்கம் அந்த நேரத்துல இருக்கணுமா இல்லையா? அந்த நேரம் ஒரு மார்க்கமும் இல்லை. யாருக்கு மார்க்கம் இருக்கா இன்னைக்கு? யார் எந்த மார்க்கத்தில் இருக்கா? அப்ப இப்படி ஒரு மார்க்கம் இல்லாத ஒரு நிலை ஒன்று இருக்கிற கட்டத்திலையும் என்னோட கூட அல்லாஹ் இருக்கணுமா இல்லையா? மார்க்கம் இருக்கணுமா இல்லையா? வேதம் இருக்கணுமா இல்லையா? அந்த நேரத்துல கைப்பற்ற இஸ்ராயல் வந்து என்ன கைப்பற்றக்குள்ள நான் எப்படி போறேன்? அந்த நேரத்துல அல்லாவே வந்து கைப்பற்றுவதாக சொல்றானே வேதத்தில். நீங்கள் உறங்கும் போதும் மரணிக்கும் போதும் நாங்களே உங்களை கைப்பற்றுகிறோம். இன்னைக்கு நான் மார்க்கத்தில் இல்லையா? கூட அல்லாஹ் இருக்கிறதாக உணர்ந்தமா? அப்ப ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அங்க கைப்பற்றப்பட்டிருக்கேன்டா. என்ன நிலையில நாம போயிருக்க, நம்மளோட நிலை என்ன என்று நமக்கு தெரியுமா? அப்ப ஈனைக்கு இப்ப நாம அந்த நிலையை உணர, அந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள, அந்த கைப்பற்ற அல்லாஹ் கைப்பற்றி அவனோட நம்மள எங்க எப்படி வச்சிருக்கான், அவனோட இருக்கக்குள்ள நான் எப்படி இருக்கேன் என்று உணர்ந்தா, உணர்ற நிலை வந்தா, உடலை மறந்தாலும் நான் இருப்பனா இல்லையா? அப்படி நான் இருக்கிற நிலையை நான் பிடிக்கிறேன்டா, முதல் நான் என்று உங்கள்கிட்ட ஒரு உணர்வு இருக்கா? இப்ப இருக்குவா? இரவைக்கு இருக்குமா? அப்ப இப்ப பிடிங்க. அதை பிடிக்கத்தான் உங்களுக்கு இப்ப இந்த வாழ்க்கை சந்திருக்கு. அதுதான் ஏக வியாபக தத்துவமாக இருக்கு. உள்ளது நான் எனும் ஏகம். அது கட்டுண்ட நிலையாங்க. கட்டுண்ட நிலையில் என்ன இருக்கு? உடல் உணர்வு கிடையாது. உணர்வு நீங்க இருக்கிற நிலையில இல்லை. ஆனா நீங்க ஒரு இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிறதாக நீங்க ஒரு நினைவை ஒரு எண்ணத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்க அதுதான் நான் என்று நீங்க எடுக்கிறதால அவன் வேக வியாபகமா இருக்கிற அந்த சக்தியை அந்த ஆற்றலை என்ன செய்யறீங்க? எங்கேயோ இருக்கிறதாக நீங்க நினைக்கிறீங்க. உங்களை அவன் என்ன செய்யல? வேற ஆக்கையும் இல்லை, வேற எண்ணிக்கையும் இல்லை, வேறையா ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு உங்களை காணையும் இல்லை. அவன் காணவும் முடியாது. கண்டா நீங்க நினைக்கிறது, நீங்க செய்கிறது, நீங்க என்னதான் ஊசலாட்டம் ஆடினாலும், ஒரு இல உளுந்தாலும், ஒரு துரும்பு அசைஞ்சாலும் அவனுக்கு தெரியும் என்று சொல்ற வார்த்தையை கொண்டு அவன் இல்லாத இடமே இல்லை. நீங்க அந்த நிலையை உணர்றீண்டா, அந்த நிலை உங்களுக்கு தெளிவா தெரிய வேண்டாம். நீங்க எதை பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிறேன், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அதை பிடிங்க. அதை பிடிக்கிறது, அதை நினைவுபடுத்துறது, அந்த இடத்துக்கு உங்களோட உள்ளத்தை கொண்டாடுறதுதான் என்ன விக்கிர், தியானம், அல்லாவை நினைவுபடுத்துற முறை. அப்படி நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி நீ தொழுவேண்டுதான் தொழுகிறது. அதுதான் வளவிக்குள்ளாகி அக்பர், அல்லாவை நினைவுபடுத்துறது மாபெரும் காரியம். அப்ப நீங்க இப்ப ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பிரான நரம்போட நான் என்று சொல்லி அந்த இருக்கிற அல்லாஹ் ரெண்டும் உங்களோட கல்பு பிடிச்சிட்டா, அந்த கல்பு நம்பிட்டா, அந்த கல்பு அந்த நிலையை உணர்ந்துட்டா, நீங்க என்னத்துக்கு கையேந்து? அப்ப இது 2ஆம் வகுப்பு. கையேந்து வெளியில செஞ்சிட்டு இருக்கிறது என்ன? 1ஆம் வகுப்பு. அப்ப நீங்க 1ஆம் வகுப்புல இருக்கலாம். இதை தாண்டி இந்த விஷயம் விளங்கின உடனே அதை பிடிக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? 2ஆம் வகுப்புக்கும் நீங்க வரலாம். இப்ப 2ஆம் வகுப்புக்கு வந்துட்டீங்களா, நீங்க நினைக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். நீங்க நடக்கிறது கூட அவனுக்கு தெரியும். நீங்க என்னதான் செஞ்சாலும் அவனுக்கு தெரியாம நீங்க செய்யவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களோட உள்ளம் மாறின உடனே நீங்க கவலைப்படுறது அந்த தீர்வு. அந்த அளவுக்கு உங்களோட உள்ளத்தை முதல் சுத்தமாக்கும். இப்படி நாம குற்றங்களையும் தவறுகளையும் நிறைச்சி வச்சோம்டா, நிறைஞ்சி இருக்கிற அந்த உள்ளத்தில என்னத்தை எடுத்தாலும் என்னத்தை செஞ்சாலும் நடக்காது.
உள்ளம்ங்கிறது ஒரு விளையிற நிலம். ஒரு விதையை போட்டு ஒரு நிலத்தில நாம விதைக்கமா இல்லையா? ஒரு விதையை கொண்டு போய் போட்டு ஒரு நிலத்தை வச்சு ஒரு ஒரு கண்டு வரட்டும் மரம் வரட்டும் என்று விதைக்கமா இல்லையா? அப்படி விதைக்கிற விதை நிலம் அது. ஆனா அந்த நிலத்தை விதைக்கிறதுக்கு முதல் சுத்தம் பண்ணணுமா இல்லையா? சுத்தம் பண்ணாம போய் நாம நெல்லை போட்டாலும் விதையை போட்டாலும் என்ன செஞ்சிடும்? எல்லாத்தையும் அந்த மற்ற புல்லு அதெல்லாம் வந்து முளைக்க கூடாது. நம்ம அறுவடை செய்யல, நம்ம எதிர்பார்த்த பலனை காணல. அதனால இப்ப நாம என்ன செய்யணும்? உள்ளத்தை அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அல்லாவின் அருளின்றி அகப்பரிசுத்தம் யாருக்கும் கிடையாது. அப்படி என்ற அல்லாட அருள் வேண்டுமெண்டா என்ன? அந்த உள்ளத்தில அல்லாஹ் நினைவுபடுத்தப்படணும். அல்லாட ஞாபகம் என்ன செய்யணும்? செயற்படுத்தப்படணும். அல்லாஹ்வுடைய ஞாபகம் அந்த உள்ளத்தில திக்ர் என்ற முறையில என்ன செய்யணும்? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற நிலை வர 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 அந்த உள்ளத்தில் இப்ப அல்லாஹ் இருக்கிற நிலை வெளியாகும், நிலம் சுத்தமாகும். வீணாக நினைக்கிறது, வீணாக சிந்திக்கிறது, வீணாக யோசிக்கிறது, வீணான பதிவுகளை கொண்டு எல்லாம் குறையாதா? குறைஞ்சா என்ன செய்யும்? சுத்தமாதா? சுத்தமாயினா இப்ப உங்களோட உள்ளத்தில யார் இருக்கா? அவனுடைய ஆற்றல் விளங்கும், அவனுடைய சக்தி விளங்கும். இதை நீங்க மட்டும் நான் மட்டும் இருக்கிற இவ்வளவு பேர் தான் எடுக்கலாம். யாருக்கிட்ட நானுங்கிற உணர்வு இல்லை. இதுக்கு இந்து, தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியன் என்று பிரிக்க போறீங்க. அவ குப்பையில கொண்டு போய் போடுங்க. இது மார்க்கம், இது மனிதனுக்கு இறக்கப்பட்டது. ஒரு மனிதனால பின்பற்றலாம். இந்த இடத்துக்கு முதல் வாரவன் மனிதன். வமா அன பஷருக்கும் மிதிலுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதன் என்று நபி சொன்ன வசனம், வார்த்தை இன்னும் வேதத்தில் இருக்கு. அப்ப முஸ்லிம்ங்கிறது மூமின்ங்கிறதெல்லாம் பெயர்களை அல்லாமல் அது நாம இல்லை. அது வழிபட்ட முஸ்லிம், ஈமான் அல்லாஹ் ஈமான் கொண்ட மூமின். இப்ப நாம உள்ளத்தில நானுங்கிற உணர்வு அல்லாஹ்தான் என்ற இடத்துக்கு வந்த இப்ப யாரு? அந்த இடத்துக்கு வந்த மூமின். இந்த இடத்துக்கு வந்தவன் யாரு? மனுஷன். இப்ப நான் சொன்னேன், நான் கேட்டீங்க, அதுக்கு நான் வழிபடுவோம் முடிவெடுத்த என்ன? முஸ்லிம். இந்த முஸ்லிம்ங்கிற இடத்துக்கு வந்து யாரு? நீங்க முஸ்லிமா? நீங்க மனுஷன். அப்ப முதல் நாம மனிதன் என்கிற இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் அல்லாவுக்கும் இந்த சொல்லால சுட்டப்படுற அந்த மாபெரும் சக்திக்கும் என்ன ஏற்படும்? தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பை ஏற்படுத்தலாம். அப்ப இந்த நான் என்கிற இந்த உணர்வை நீங்க நிலைப்படுத்தி இந்த உலகத்தையும் இந்த உடலையும் மறந்து உள்நோக்காக நீங்க கவனிச்சு, அந்த கவனிக்கிற போது பிராண நரம்பை விட சமீபமாக இருக்கிறதாக இந்த நான்ங்கிறது தான் அல்லாஹ் என்று ஈமான் கொள்ளுங்க முதல். இப்ப எங்கேயோ கற்பனை பண்ணின அல்லாஹ், எங்கேயோ இருக்கான் என்று நினைச்ச கடவுள், எங்கேயோ இருக்கான் என்று சொல்லியோ ஒரு வகையாக எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த தெய்வம் எங்க வந்துட்டார்? எங்க கொண்டாந்து இருப்பாட்டிக்கும்? பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிறதாக உணர்றமா இல்லையா? அந்த உணர்வு இருக்கா இல்லையா? அந்த உணர்வு நமக்கு உணர்த்துமா இல்லையா? இப்ப நீங்க கேட்க வேணாங்க, உங்களுக்கு என்ன தேவை? இப்ப கூட அல்லாவே இருக்கானா? அதெல்லாம் நீங்க கற்பனை பண்ண வேணாம். முதல் வாங்க, சரியா புரிஞ்சு உங்களுக்கு தார அடிப்படையில் என்ன செய்யுங்க? எடுங்க. எடுத்து திக்கிற தியானத்தை தந்த முறைப்படி அப்படி கொஞ்ச நாள் செய்யக்குள்ள ஒன்றும் இல்லையா? கேளுங்க. சொல்லி தந்தவனிக்கானா இல்லையா? அப்ப அவன்கிட்ட கேளுங்க, நான் இன்னும் ஒரு மாசமா செய்கிறேன், 2 மாசம் ஆச்சு, 3 ஒன்றையும் காணல. அப்படியா? எப்படி செய்யறீங்க? அங்க பார்த்தா என்ன செய்யும்? நான் என்ன செஞ்சிருக்கேன்? நம்பர் 21
டீன் ரோட், காத்தாங்குடி, ஏஎல்எஸ் மாவத்தை இப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு விலாசம் தந்திருக்கேன். என்னை சந்திக்கிறேன் வாங்க. நீங்க 68ல போய் தேடினா, 100ல போய் தேடினா, அப்ப முதல் நாம போற இடம் எது, அந்த போற இடத்துக்குரிய விலாசம் எது, அதை கரெக்டா நாம எடுத்து கரெக்டா போனா, இல்ல தம்பி இங்கெல்லாம் மாறுங்க, இல்ல இங்கெல்லாம் மாறுங்க. அப்ப அது போய் வந்த ஒரு ஆளுக்கு தெரியுமா இல்லையா? போய் வந்த ஒரு ஆள் தான் அந்த விலாசத்தை தாராரா இல்லையா? அப்புறம் பிடிச்சு கேட்கிறேன், சொல்லித்தான் எனக்கு, அவர் சொல்லி தருவாரு. இல்லையா, நாம திரும்பியின் தொழுகையை செஞ்சுட்டு இருந்த மாதிரி 40 வருஷத்துக்கு திக்ர் செய்யறோம்ல. நம்ம 2ஆம் வகுப்புக்கு வந்துட்டோம், இன்னும் 40 வருஷம் வேணுமே நமக்கு படிக்க. இருக்க மாட்டேன் இல்லையா? அப்ப 50 60 வருஷம் ஒரு வகுப்புலயே நாம போயிட்டோமா, தெரியாம போயிட்டு ரைட் முடிஞ்சு மறுமைக்கு வருவாங்க, அங்க அதை விளங்கிக் கொள்ளுவா, அவளுக்கு விளங்குற இடம் இருக்கு. நமக்கு அது இம்மையிலேயே கிடைக்குதுண்டா, கிடைச்சிட்டா, நம்ம இருக்கிற காலத்துக்குள்ளேயாவது நம்ம அதை பிடிக்கிறதுக்குரிய முயற்சி செய்யணுமே அல்லாமல் திரும்பியும் நாம செய்யறோம் தான், நாம கரெக்டா தான் செய்யறோம். நம்ம சரியா தான் செஞ்சுட்டு இடத்துக்கு உள்ளத்தை கொடுத்துடக்கூடாது. அப்படி வந்து இப்ப யார் சொல்லுவா, திரும்ப அவன் 2ஆம் வகுப்புக்கும் வருவான், அவன் கியாம நாள் வரைக்கும் வருவான் வழிகெடுக்க. திரும்ப இப்ப வந்து இப்ப இருக்கிற தகுதியோட இப்ப இருக்கிற நிலையோட என்ன செய்வான், இப்ப நீ திக்ர் செய்யறா, நீ சரியத்தான் செய்யறான், இப்போ திக்ர் செஞ்சுட்டு வந்தியா, கரெக்டா தான் செஞ்சிருக்கா, ரைட், நீ அப்படியே செஞ்சிட்டு இப்ப 10 வருஷம் போயிடும். இப்ப நான் போற நோக்கம் என்ன, நான் திக்ர் செய்ய வந்த நோக்கம் என்ன, நான் திக்ர் ஏன் செய்யணும் என்று முடிவு பண்ணேன். திக்ர் என்று சொல்லி நினைவுபடுத்தல் என்று எண்ணத்தை நமக்கு தந்த, நான் எதை நோக்கி இனி போறேன்னுங்கிற நோக்கம் மறந்து போகக்கூடாது. இனி அந்த நோக்கம் மறந்து போற போக்கு இருக்கக்கூடாது. அது போயிட்டு இனி கரெக்டா பிடிச்சு கரெக்டா எடுத்து பிழைக்குதா, தவறா விழுதா, இல்ல ஒன்றுமே தெரியுது இல்லையா, உடனே நான் இப்படித்தான் தியானம் செய்யறேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்படித்தான் தியானம் செய்யறேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்ப நான் இந்த தியானம் செய்யறாக்கள் திக்ர் செய்யறாக்கள் கிட்ட சொல்றேன், நீங்க கண்ணை மூடி தியானம் செய்யக்குள்ள ஜுப்பா போட்ட மாதிரி, பச்சை குப்பா போட்ட மாதிரி ஆக்கள் வந்தா, நட்சத்திரம் மாதிரி வெளிச்சம் கண்டா, வேற வெளிச்சங்கள் சூரியன் மாதிரி வானம் மாதிரி கண்டா, யாருக்கும் செல்லாம முதல் என்கிட்ட செல்லுங்க, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட அது சொல்லும், அப்படி கண்டாலும் டக்குன்னு இப்படி கண்டேன், இப்படி தெரிஞ்சு உடனே எனக்கு மெசேஜை போட்டு நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்வேன், அது கண்டதுக்கு காரணம் என்ன, அப்படி ஏன் காண வேண்டி வந்து அதுக்குரிய விளக்கத்தை தந்தா இன்னைக்கு என்ன செய்வேன், தியானத்தை மாத்தி தருவேன். அப்ப ஈனைக்கு இப்ப எடுத்துட்டோம், இன்னும் 10 வருஷத்துக்கு அப்படியே செய்யறதான முடிவு இருந்தா ஏற்கனவே செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு இருக்கிறது நல்லம் இல்லையா? இனி அப்படி இருக்கக்கூடாது. இனி நம்மளோட நோக்கம் என்ன, ஏக வியாபகமா இருக்கிற அந்த அகதுடைய நிலையை இந்த உணர்வை கொண்டு நாம் என்ன செய்யணும், உணரும், அந்த நிலை தெரியும், அவன் இருக்கான்ற நம்பிக்கை கேட்டு யாரும் சொல்லி படிச்சிருக்க கூடாது. எப்படி உணர்வாக அனுபவத்தில வரணும். இதைத்தான் சொல்றாங்க, சத்தியத்தை உணர்த்தா கல்வி, அனுபவ சத்தியத்தை உணர்த்தா கல்வி ஜன்னத்தில சேர்த்து வைக்க அனுபவத்தில பெற்றுக்கொள்ளு தம்பி. எங்க இப்படி எழுதினவங்க அதை அனுபவத்தில பெற்றுக்கொள்ள வேண்டிய பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியையும் தந்திருக்கணுமா இல்லையா? வழியை தராம எழுதலாமா? அப்பதான் எங்களுக்காக சரணடைய வழியுண்டு, சத்குருவின் மொழியுண்டு, சாத்வீக நெறி இருக்கங்க. நீங்க சாத்தியப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்த நெறி இருக்கு. அது என்ன நெறி? மனச்சாட்சி மாறாமல், மார்க்க நெறி மீறாமல். என்ன மார்க்க நெறி? அல்லாஹ் நினைவுபடுத்தினீங்களா? உங்களை உள்ளம் இன்றைக்கு அல்லாஹ்வை நினைவுபடுத்திச்சா? இன்றைக்கு நம்மளோட உள்ளம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவழிச்சிச்சு?
நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி எவ்வளவு நேரத்தை நான் எடுத்தேன். இல்ல இன்றைக்கெல்லாம் நினைவுபடுத்தலையா? இன்றைக்கெல்லாம் இந்த மனச்சாட்சி என்ன செய்யல, அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்கு செல்லலையா? நான் மார்க்கத்தில் இல்லை, சுருக்கித்தார். ரொம்பமா யோசிக்க வேணாம். ஏன்னா மார்க்கம் தரப்பட்டது. மார்க்கம் என்ற என்ன? பாதை, வழி. யாருக்கிட்ட போற வழி? அல்லாஹ் கிட்ட போற வழி. ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட போற வழி. அப்ப சைத்தானுக்கிட்டே அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நல்லடியார்கிட்ட உன்னுடைய ஜம்பம் பழிக்காதுங்க. அப்படின்னு நல்லடியார்கள் எங்க வராங்க? அல்லாஹ் கிட்ட வரா. அப்ப நாம அல்லாஹ் கிட்ட போற வழியில நாம போறோம்டா, அதான மார்க்கம், அதான மார்க்க நெறி. அந்த போறதுக்குற வழி என்ன? திக்ர் செய்யும், அல்லாஹ்வை என்ன செய்யணும்? நினைவுபடுத்தணும். அப்ப இன்றைக்கு நம்மளோட உள்ளம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திச்சண்டா, இன்றைக்கு உள்ளம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திருக்கண்டா, நாம எதுக்குள்ள வந்திருக்கோம்? மார்க்க நெறிக்க வந்திருக்கோம். அப்ப சாத்வீக நெறி என்ன? இந்த மார்க்க நெறிக்க மாறு. அப்ப மனச்சாட்சி மாறாமல், மார்க்க நெறி மீறாமல் வாழுவோர் சித்தி பெறுவார், வாழ்வினில் வெற்றி பெறுவார். அப்ப இப்ப ஆரம்பத்துல கேட்டுக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்வாங்க? இந்த நிலைக்கு வந்தா கேட்கிறதை விட்டுருவாங்க. அது ஏன் கேட்க ஆரம்பத்திலேண்டா, அவங்க கற்பனையில வச்சிருக்கிறார். பிரான நரம்பை விட சமீபமாக இருக்கிற அந்த நிலையை அவரோட உள்ளம் உணரையுமில்ல, உணர்ற இடத்துக்கு வரையுமில்ல. மொத்தத்தில அவங்க உள்ளத்தால அல்லாஹ்வை நினைக்கிறதே இல்லை. ஏன் நினைக்க தெரியா? எப்படி நினைக்கிறேன்னு புரியா? எப்படி நினைக்கிற, எப்படி அவனை நினைவுபடுத்துறேன்னு சொல்லி கொடுக்கல. அவங்க நினைச்சதெல்லாம், அவங்க தெரிப்படுத்தினதெல்லாம் அல்லாஹ்வை அல்ல, அல்லாஹ்வென்று சொல்ற சொல்லு, அல்லாஹ்வென்று சொல்ற பெயரை, அந்த பெயருக்குரிய பொருளை என்ன செய்யல, உள்ளத்தில சரிப்படுத்தல. அது சரிப்படுத்துற முறையை சொல்லி கொடுக்கல. இதுதான் காரணம். சொல்லி கொடுத்திருந்தா அவ என்ன செஞ்சிருப்பாங்க? இப்படியா நான் நினைவுபடுத்தணும், இந்த நான் என்று சொல்லி, இந்த இன்னனி அனல்லாஹு லாயிலாக இல்லா அனே, லாயிலாக இல்லா அனே கலிமாவுல லாயிலாக இல்லல்லா, இதான கலிமா. இதுல அல்லாஹ் என்று மாற அந்த இடத்துல லா இலாஹ இல்லா அனே என்று வார அந்த அனே என்ன? நான். அப்ப என்னை தவிர சிறுக்கி இல்லை. நிச்சயமாக அந்த நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி உள்ளம் உணரக்கூடிய இடத்துக்கு வந்துட்டண்டா, உணரக்கூடிய இடத்துக்கு வருமண்டா, பிரான நரம்பை விட சமீபமா அல்லாஹ் இருக்கான் என்று அவர் உணர்ந்துருவாரு, பிடிச்சிடுவாரு. அந்த ஏக வியாபக தன்மையோட அவர் கலப்பறிப்பார். கற்பனை கடவுளை மறந்துட்டு ஹக்கான இறையோட கலந்துகிட்டு இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமா அவர் உள்ளம் என்ன செய்யும்? அதை ஏற்றுக்கொண்டு அந்த நிலையிலேயே கரையும். கரையக்குள்ள அந்த சக்தியுடைய நிலை அவருக்கு என்ன செய்யும்? விளங்கும், உணரும். இப்ப அவர் என்னத்தை கேட்க, என்ன இறைக்கு கேட்க? அதை விட இப்ப நான் ஒரு ஆள் சும்மா வெங்கல உதாரணத்துக்கு அல்லாஹ் கிட்ட அதத்தா இதத்தா அண்டு கேட்கிறத நீ ஒன்னையே தாண்டு கேட்டுன்னு எப்படி? விளங்குதான சொல்றது? அதையும் இதத்தா அதத்தாண்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்கறத எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீ வேணும். புரிப்படுதா? நீ வேணும் என்று கேட்கிறவங்க எதை எடுக்கணும்? இதுதான் பிடிக்கிறது. நான் எடுக்கும் ஈக்காம கூடவே இருக்கானா? அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? தியானம் செய்யுங்க, எல்லாம் பிடிப்படும், எல்லாம் தெரிய வேண்டி வரும். நீங்க கரெக்டான இடத்தை வந்து இருக்கிறீங்க, கரெக்டான நிலையில் இருக்கிறீங்க. இப்பதான் நீங்க அல்லாஹ்வை நினைவுபடுத்த போறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த நிலையை நினைவுபடுத்தப்படுத்த இந்த உடல் மறக்கும். இரவையில உறக்கத்தின் போது இந்த உடல் மறந்துச்சா இல்லையா? நீங்க உங்களை மறந்தீங்களா? ஆனா நான் இருக்கிற நிலை எனக்கு தெரியல, எங்க இருக்கேன்னு தெரியல, எப்படி இருக்கேன்னு தெரியல.
அதுக்கப்புறம் என்ன நிலை என்ன எனக்கு புரியலையே, அப்படிதான் இருக்கேன். உஸ்தாது சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்று கேட்க. அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நான் அமைஞ்சிருந்த நிலையை அறிய வேண்டி. இப்ப இந்த தியானம் என்ன செய்யும்? உடல்ல மறந்த பொழுதும் நீங்க நானுங்கிற உணர்வை நினைவுபடுத்துவீங்களா இல்லையா? அல்லாண்டு சொல்லி அந்த உணர்வை நீங்க உள்ளத்துல சரிப்படுத்துவீங்களா இல்லையா? அவன் என்ன செய்வான்? இப்ப உங்களுடைய எல்லா நிலையும் உங்களுக்கு உணர்த்துவான், உங்களுக்கு காட்டி தருவான். அவன் காட்டித்தர முடுவானா? மீராஜிக்கே கூட்டிக்கிட்டு போன யாரு? ஜிப்ரீல் வந்து உங்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புறான், வாங்க என்று எல்லாத்தையும் காட்டி முகம்மது என்கிற ஒரு மனிதரை, நபிய கூட்டிட்டு போனால இல்லையா? அப்ப அவங்களுக்கு மட்டும்தானே அந்த மார்க்கம்? அந்த மார்க்கம்தான் பாதை, அந்த மார்க்கம்தான் வழி. அந்த வழியால மாற ஆக்களை தடை செய்வேன் என்று செய்தான். அல்லாஹ் சொன்ன என்னுடைய ஜல்லிக்கட்டோட ஜம்பம் பழிக்காதண்டா. இதுதான் மார்க்கம், இதுதான் வழி. ஏன்டா நான் வந்த நோக்கம் தான், நான் எங்க போகணும் என்று சொல்லி நான் முடிவு பண்ற இடமும் தான். நான் சாகக்கூடாது, நான் மரணிக்கிற ஆள் இல்லை, நித்தியமா நிலையா இருக்கிற அல்லாவோட இருந்தால் அவன் நான் ரப்பு என்று சொன்ன நான் அவனை ரப்பு என்று ஏற்றுக்கொண்டேன். ஆழமுள்ளர்வாங்களே அப்ப இருந்திருக்கேன். இந்த உடலோட இங்க வந்தோடனே என்ன செஞ்சுட்டேன்? இந்த உலகத்தை கண்டோடனே மறந்துட்டேன். அவன் இருக்கிற நிலையையும் உணர என்ன செய்கிறேன்? மறந்து நான் என்ன செய்யறேன்? இந்த பாட்டில இந்த உடலை நம்பி, இந்த உடலை நிஜமனை நம்பி, இந்த உலகத்தை நிஜமனை நம்பி வாழ்றேன். புரியுதா? கிளியரா? அல்ஹம்துலில்லாஹ். அதனால பிரார்த்தனை என்பது உறவாட்டம், பேரின்ப வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று சொல்றார். பிரார்த்தனை என்ன தெரியுமா? கண்ணை மூடி உடன் இருக்கிற அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கறது தான். இதுக்கு கையேந்துறது ஆரம்ப பயிற்சி, பிள்ளை அல்ல. ஆனா நீங்க உணர்வாக இருக்கிற நிலையை உணர்ந்து கூடவே இருக்கிறவன்ட்டு அவன்கிட்ட கேட்கறதில்ல, நீங்க நினைச்சாலே உறவாட்டம் தான். இந்த அளவுக்கு உங்களோட கல்பு மாறும், இந்த அளவுக்கு உங்களோட கல்புட நிலை வரும். என்னத்தை கேட்க போறீங்க? கேளுங்க. ஒன்றுமா சொல்லுங்க, நான் பேசிட்டு இருப்போம். ஆசையை அடக்குறது சரியா? அதுலயும் நாங்க நோக்கு பிடிக்கிறோம் தானே. நோக்குல 4 தரம் இருக்குது. நாங்க ஆரம்ப தரத்துல தான் இருக்கிறோம், ஆரம்ப தரத்துல தான் இருக்கிறோம். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச நோவும் வேற தரத்துல இருக்கு. அப்ப அதை பத்தி அப்ப நாங்க நோம்புல எங்கட ஆசையில கட்டி படிக்கிறோமா, அது என்ன அதுல நடக்குது, நாங்க எப்படி அது செய்யற முறை நாங்க என்ன செய்ய வேணும், அந்த இதுதான் எனக்கு தெரியும். நான் சிரிப்புள்ள கேள்வியை கேட்கிறேன்னு தெரியாது. கேள்வியில சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை, சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைட கேள்வி இல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஆரம்ப தரத்துல இருக்கிறதுல பயன் நிப்பாக்குறது, நோம்பு பிடிக்கிறது இல்ல, அப்படி ஒரு கட்டுப்பாடுகளுக்கு தான் இப்ப நாங்க இருக்கிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற விதத்துல கையிலோட இடிக்க போலதான் நோம்பு பிடிச்சு சொல்லி அல்லாஹ் தூது அனுப்பி இருக்குது, நான் நோம்புன்னு சொல்லுங்க. அப்ப இப்ப எங்கட நோம்பு காட்டுக்கொள்ள அவங்களுக்கும் கையில் வந்துருந்துச்சு. அப்ப அவங்க அல்லா பொய்யே சொல்லி கொடுத்ததா? அது இப்ப அவர்களுக்கு அது மட்டும் இல்ல, அல்லாஹ் இன்னும் சொல்லி கொடுக்கான், பேரிச்சம்பழத்தை இன்னைக்கு சாப்பிடுங்க, ஆனா ஓடுற ஓடையில தண்ணிய பருகுங்க. ஆனா யாரும் கேட்டா ரஹ்மானுக்காக
ரஹ்மானுக்காக நான் நோன்பு நோற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்க என்று இன்னைக்கு பாவிக்கப்படுற சொல் ரஹ்மான். நாம யாருக்கா நோன்பு நோக்கிறோம்? அல்லாவுக்காக. அப்ப இப்ப ரஹ்மானுக்காக பிடிக்கிற நோன்பு எது, அல்லாவுக்காக பிடிக்கிற நோன்பு எது என்ற வித்தியாசத்தை இப்ப விளங்கக்கூடிய ஆற்றல்ல கிளறிக்கப்படுறீங்களா? இல்லையே, கிளறிப்பீங்களா? ஆக போன் ஆற்றல்ல நீங்க இப்ப இல்லை. சரியா? உங்களுக்கு இப்ப ஈனைக்கு நான் இப்ப தாரது நாம பிடிக்கிறது முதலாவது நோம்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சது 2வது நோம்பு. அந்த நோம்பு பிடிக்கிறதுக்கு சாப்பிடாம உண்ணாம பருகாம இருக்க தேவையில்லை. அது பிடிக்கிறது உள்ளத்தால். ரஹ்மானுக்காக பிடிக்க என்று சொன்னா, இந்த ரஹ்மான் என்று சொல்ற இந்த சொல்லுக்குரிய அர்த்தம் உங்களோட உள்ளத்தால உணரப்படுற நிலைக்கு வந்தீங்களா, நீங்க அந்த நோன்பை நிச்சயம் அந்த நோன்புல இருப்பீங்க. இப்ப நீங்க வெளியில சாப்பிடுறது, உட்கார்றது, இந்த பிடிக்கிறது, இந்த உடலோட சம்பந்தப்பட்ட இப்ப நீங்க கேட்டீங்களே, இதெல்லாம் இன்னைக்கு கிடையவே கிடையாது. இது ஆரம்ப விஷயம். இது முதலாம் வகுப்பு. 2வது, இப்ப நீங்க இப்ப திக்ர் செய்யக்குள்ள என்ன செய்வீங்க? இருந்த நிலையிலையும் உட்கார்ந்த நிலையும் படுத்த நிலையும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவீங்களா இல்லையா? அப்படி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிற அளவுக்கு உங்களோட உள்ள மாறக்குள்ள 5 நேரம் நினைவுபடுத்த போகணுமா? அப்ப இப்ப உங்களுக்கு அந்த செலாத்து இப்ப செய்யணுமா? நீங்க ஏற்கனவே இங்க இந்நேரமும் செலாத்து வைக்கிறீங்க என்று நீங்க உழைக்கணும். அப்ப இப்ப 5 வக்து எத்தனை வக்து ஆயிட்டு? 50 வக்தம் மாறும். இப்போ ஒரு 10, ஒரு 15 விளங்குதா? 50 வக்தம் மாறினா அந்த செலாத்து நான் நீங்க இருக்கிறது இல்லை, அது அவன் இருக்கிற செலாத்து. அவன் 50 வக்து கொடுத்தா அவன் இருக்கிற இருப்பு நிலையில நீங்க போய் இருந்தா 50 வக்து செலாத்துல இருப்பீங்க. அது ஐனுக்கு 50 வக்தா தான் இருக்கு. கீழே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் குறைச்சாரு, அல்லாஹ் குறைக்கல. ரைட்டா? இவ நபி போய் கேட்டாங்க, குறைச்சி. ரைட். ஆனா ஐனுக்கு 50 வக்து தான் இருக்கு. ஐனுக்கு இப்பயும் 50 வக்து தான் இருக்கு. அது கொஞ்சம் பாரதூரமா போகும். நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் விளங்குவோம், எல்லா விஷயமும் எடுப்போம். அப்ப ஈனைக்கு இப்ப இந்த நோன்பு விஷயத்துல அல்லாஹ் இன்னைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அனுப்பி போய் சொல்லவும் இல்லை. அந்த நோன்பு உள்ளத்தால பிடிக்கிற நோன்பு. அதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த உள்ளம் ரஹ்மான்ங்கிற திருநாமத்தை உணர்ற இடம் வரக்குள்ள அந்த நோன்புக்கு வரும். அந்த நோன்பு தான் பிடிக்கும். இங்க எல்லாரும் தின்னாம குடிக்காம இருக்கால அந்த பட்டினி நோன்பு இல்லை. அது உடலோட சம்பந்தம் இல்லை. இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி அவ என்ன செஞ்சா? அந்த இடத்துக்கு போய் ஜிப்ரீல சந்திச்சு, ஒரு தூதுவரை சந்திச்சு அந்த இடத்துக்கு அவ போனாவா இல்லையா? இது என்ன நமக்கு விளக்கணும்? மரியம்ங்கிறத ஒரு பெண்ணா இல்லையா? அவ ஒரு பெண்ணா இருந்தாலும் அந்த நிலைக்கு போகலாமா இல்லையா? போய் இருக்காளா இல்லையா? அப்படி என்றா நாம போகலாம் என்ற நம்பிக்கை வரணும். அதுக்குரிய முயற்சியை செய்யக்குள்ள நாமளும் ஜிப்ரீல செய்யலாம். அந்த ரஹ்மான உணர்ற இடம் வரக்குள்ள ஜிப்ரீல காணலாம், ஜிப்ரீல சந்திக்கலாம். ஏன் அவர் ரெஸ்ட் எடுக்கலையே, பென்ஷன் இல்லையே, கொடுத்துட்டான பென்ஷன். அவருக்கு என்ன பென்ஷன்? அவருக்கு பென்ஷன் நாம தான் கொடுக்கணும். ஏன்? நமக்கு அடிமை, நமக்குள்ள சுஜூதுல கிடக்காரு. அல்லாஹ் உள்ள சுஜூதுல இல்ல, மனிதனுக்கு சுஜூது செஞ்சவர் அவரு. இப்ப மனிதன் அந்த சுஜூதுலாம் கிடக்காரு. அப்ப அவர் இப்ப உங்களோட சம்பந்தப்பட்டுட்டு தான் இருக்காரு. இப்பயுமே ஜிப்ரீல் வந்து போற நிலையை உணரக்கூடிய ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனா என்ன உள்ளம் அந்த இடத்துக்கு பக்குவத்துக்கு வருது. வரக்குள்ள இயல்பாமையும் அந்த பக்குவம் மாற என்ன செய்யணும்? தியானம் செய்யும். இதே கேள்வியில் ஒன்றுதான் இப்ப கேள்வியாகவும் சொல்றேன். இவங்கள ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல தீவிரப்பட்டது. அப்ப அவங்க இருந்த நிலை மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிலைதான் மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்த அவங்க அப்ப ஒவ்வொரு கேட்கிற கேள்வியோட இது. அதனால வேதத்தில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுகளை நம்மளோட உள்ளம் அந்த தகமையை வரக்குள்ள நாம அந்த விஷயத்தை விளங்கிட்டு போவோம். இப்ப சுருக்கம் என்ன? நோன்பு முதலாவது நோன்பு ஒன்று இருக்கு. முதலாவதுல அது என்ன? உடலுக்கு
எது எந்த உள்போற எது சாப்பாடோ இருக்கிறது உடலால பிடிக்கிறது. இந்த பட்டினினும் பசிய உணர்றதுக்காக பிடிக்கிறது. சரியா? இன்னொரு நோம்பு இருக்கு, அது என்ன உள்ளத்தால பிடிக்கிறது. அந்த நோம்பு பிடிச்சு துறக்கிறது இல்லை, அது ஒத்த நோம்பு தான். அது இப்ப இந்த டைமுக்கு பிடிச்சி இந்த டைமுக்கு தொடர்ந்து இப்படி 30 1 மாசம் அதெல்லாம் இல்லை. நீங்க பிடிக்க துவங்கிட்டீங்கல்ல, இப்ப நீங்க பிடிக்க துவங்கிட்டீங்க. இப்ப உங்களோட உள்ளத்தில அல்லாஹ் என்று உங்களுக்குள் நான் காட்டி தந்த, அல்லாஹ் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்தின நிலைய நீங்க உங்களோட உள்ளத்துல உணர்வுமா இல்லையா? இந்த உணர்ற நிலையில இருந்து நீங்க வெளியே வந்தீங்களா முடிஞ்சிடணும். இந்த நோன்புக்காகத்தான் இந்த நோம்பு முதலாவது நோம்பு. இந்த பயிற்சி இங்க கொஞ்சம் பசியோட இருந்து கொஞ்சம் அந்த தாகத்தோட இருந்து அல்லாஹ்வை நினைவுபடுத்தி திக்ர் செஞ்சு கொஞ்சம் அந்த நிலையை பிடிக்கிறதுக்கு, அதுக்கு இங்க எல்லாத்தையும் பிரட்டி விட்டாச்சு. சரியான முறையா கொடுக்கலையே, அதனால மக்கள் என்ன செய்யுது, சாப்பிடாம செய்யாம 30 நாளும் பிடிச்சா நோம்பு முடிஞ்சு. இப்ப அவரும் பாடுகளும் அது ரமதானுடைய காலம் நன்மை செஞ்சிட்டோம், இருக்கிற பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்ட, இனி அடுத்த வருஷம் நாம என்ன செய்வோம், நோம்பு பிடிப்போம். அதுக்கு வரைக்கும் பாவம் செய்வோம், மன்னிப்பு கேட்போம். இது முதலாம் வகுப்புல இந்த புல்லு கொத்து அதுகளை காட்சி ஆடுகளை மேய்க்கிற, தெரியுமா, அப்படி ஒரு விஷயம். கொத்துக்களை காட்டி சாப்பாடை காட்டி இதை காட்டி ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போற, தெரியுமா, அப்படியான ஒரு விஷயம்தான் முதலாம் வகுப்புல செய்கிறது. இதுல இருந்து நாம தெளிவு அறிவப்புறம் பெற்ற அந்த நிலையை புரிஞ்சு கொள்ற இடம் வரணும். அந்த விஷயத்துல ஒன்றுதான் நீங்க இன்னும் கேட்கறது. அப்ப நோம்புல இப்ப நாம 2 நோம்பு இருக்கண்டா, 3வது நோம்பு 4வது நோம்பு இருக்கு. அதே மாதிரி தொழுகையில முதலாவது தொழுகை, 2வது சலாத், 3வது சலாத், 4வது சலாத், ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இருக்கு. அப்ப இந்த படித்தர ரீதியாக இந்த சலாத்து இடம்பெற துவங்கிட்டா கடைசி எத்தனை வக்தில முடியும், 50 வக்தில முடியும். 50 வக்தில சலாத்திரிக்கண்டு நீங்க விளங்கக்குள்ள உணரக்குள்ள நீங்க சலாத்தை விட்டு போட்டு வெளியே வரலாமா? அல்லாஹ்வுடைய பள்ளியை விட்டு போட்டு வெளியே வரலாமா? இப்ப இப்படி இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்லி சலாத்து என்று சொல்றது ஏதோ இந்த பௌதிகத்தில் இருக்கிற இந்த பள்ளியா, ஏக வியாபகமா இருக்கிற அந்த மஸ்ஜித், அதான் கௌபா. இது பௌதீகமாக விளங்கப்படுத்துறதுக்கு இருக்கிற கௌபா. ஹரம விட்டு நீங்க வெளியே வராதங்க. அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் இப்ப தரலாம், போக போக தரும். ஆனா அடிக்கடி நசர்னாரிக்காக நசாய்க்கிறா பாரு. நீங்க இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் விளங்கினீங்கன்னா நாளைக்கு நான் இதை விளக்கிட்டிக்க தேவையில்லை, நல்லா ஹார்டான விஷயங்கள் பேசலாம். சரி, என்ன கேட்கணும்? சாமியில அங்க இருக்கிறீங்க. ஓ, நமக்கு அல்லாஹ் செஞ்ச ரஹ்மத்து, காலை மடிச்சு போட்டா எங்க நிக்கலாம். அதுதான் பாக்கியம். கதிரையில் இருக்கிறது பாக்கியம் இல்லை, கதிரை இருக்கிறது பிரச்சனை இருக்கேலா. அந்த பாட்டு ஒண்ணு வருது, மனிதர்கள் மூவரை மறவாறு அவரவர் நிலைக்குண்டு அமலொண்டு அவரவர் நிலைக்கேற்ப அமலொன்று செயலுண்டு விதியுண்டு. அதுதான் இப்ப நான் அவளுக்கு சொன்னேன். அவளுக்கு இப்ப ரஹ்மான்ங்கிற விஷயத்தை புழங்கப்படுத்தி அதை போய் இப்ப உட்கார்ந்து அதை நினைவுபடுத்தி இருக்கிற நிலையை கொண்டு போய் காட்டுறதுக்கு முதல் இப்ப அந்த நாளென்று உள்ளத்தில உணரப்படுறது அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய உணர்வு தான் என்று நம்பிக்கை வரணும். முதல் நீ அல்லாஹ் கற்பனையில் இருக்க கூடாது, கற்பனை பண்ற இடத்துக்கு போகக்கூடாது. இப்ப அந்த கற்பனையை இல்லாமக்கிறேன்டா
இவ்வளவு காலமும் வந்த பழக்க வழக்கமே, இவ்வளவு காலம் வந்த பழக்க வழக்கம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக காட்டுகிறார். அப்ப இப்ப முன்னுக்கு அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக நீங்க நினைச்சுக்கிட்டு தொழுங்க என்றா அவங்க உண்மை சொன்னாலா போய் சொன்னாலா? ரசூல் சொல்லக்குள்ள நீங்க இப்ப அல்லாஹ் ரெண்டு தக்பீர் கட்டக்குள்ள அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு தொழுங்க என்று ஒரு ரசூல் சொன்னா ஹக்கான பேச்சா இல்லையா? அதை நம்பின நாம அல்லாஹ் எப்படி நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான்னு ஏன் சிந்திக்கல? சலாத்துல அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுற ஆரம்பமே அல்லாஹ் முன்னுக்கு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிந்தனை வந்திருக்கணுமா இல்லையா? ஒரு எண்ணம் வந்திருக்கணுமா இல்லையா? வரக்குள்ள காலப்போக்குல எப்படி வரும்? எப்படிப்பா அவன் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டாவது ஒரு சிந்தனை தூண்டப்படாதா? தூண்டப்படக்குள்ள என்ன செய்வோம்? நாம கண்ணை கொண்டு பார்க்கும், அவன் கண்ணை கொண்டு பார்க்க மாட்டானே, அவனுக்கு கண் இல்லையே, அப்படியே அவன் எப்படி பார்க்கிற? திரும்ப இன்னொரு சிந்தனை வருமா இல்லையா? அப்ப அவனுக்கு பஷீருன் பார்ப்பவன் இன்றைக்கு அந்த பார்ப்பவன் என்று இருக்கிற திருநாமம் எப்படி என்ன ரெண்டு சொல்லி அந்த திருநாமத்தை சிந்திப்போமா இல்லையா? அப்படியே படிப்படிப்படியா போகலாம் பார்க்கிற நிலைன்னு செய்யும். எங்களுக்குள்ள இப்ப முன்னுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா பிரான நரம்பை விட சமீபமா இருந்தே பார்த்துட்டு இருக்கானா தன்னிலைக்கு வந்துடும். அப்ப முன்னிலையில பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு தொழுகிறதா என்ன? முதலாம் வகுப்புல தொழுகிற செலாத்து தன்னிலையில இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தொழுகிறது அது மூலம் வகுப்புக்கு வருமா? இருந்து நான் பார்த்துக்கிட்ட தொழுவக்குள்ள எனக்கு ஒரு பூசுஜி செய்யலாமா? அப்ப சட்டை என்ன சொல்லுது? நீங்க தொழுகையில ருக்குசி யூஸ் செய்யாட்டு உங்களை தொழுக கூடாங்குது. அப்ப முதல்ல அந்த பிக்கு சட்டை கொள்ளுவ எங்க போடும்? அத இந்த ஏரியாவுக்கு வர விடக்கூடாது, நம்முடைய அளவுக்குள்ள வரக்கூடாது. பிடிபடுதா? என்ன நோக்கம் என்ன? உள்ளம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும். இந்த நினைவுபடுத்துறது இப்ப எங்க வரோம்? இரண்டாவது வரும். இப்ப நினைவுபடுத்துறதுதான் மிகப்பெரிய காரியம். அல்லாஹ்வை நினைவுபடுத்துற நினைவுல இருந்து நான் என்ன செஞ்சிடக்கூடாது, சரியக்கூடாது, சருகக்கூடாது. எல்லாம் நோக்கம் அதான். இந்த பௌதிகமாக நமக்கு முன்னிலையில அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு என்று நினைச்சுக்கிட்டு தொலைச்சொல்லி பயிற்சி தந்ததில்லை, எந்த பிழையும் இல்லை, பொய்யும் இல்லை. உண்மையா அல்லாஹ் நேர்ல பார்த்துட்டு தானியா அது உங்களுக்கு விளக்கி தந்தி நீங்க பிடிக்கிற அளவுல இப்ப இல்லை. நீங்க அதுக்காக நாம தரக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வராதண்டும் இல்லை. உங்களோட அறிவு தகமைக்கு ஏற்ப இப்ப அதை பார்க்க இப்படித்தான் சொல்லலாம் சொல்லி இருக்க. ஆனா உண்மையிலேயே பார்த்துட்டு தான் ஏன்னா பஷீருங்கிற பார்ப்பவனுங்கிற ஒரு அஸ்மா ஒரு சிபத்தவனுக்கு இருக்கு. அப்ப அந்த பார்ப்பவனுங்கிற அந்த சிபத்து எப்படி இருக்கி என்று விளக்குறதுக்கு நீங்க அந்த நிலையை பிடிக்கிற அளவுக்கு உங்களோட கல்பு வரும். அந்த கல்பு வந்துட்டனால அன்றைக்கு அதிகமான சஹாபாக்களோட கல்பு அதை விளங்கி கொள்ற இடத்துக்கு இருந்ததால உள்ளுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நினைச்சுக்கிட்டு தொழுங்க. ஒன்று ஒரு பொய்யை சொல்லி தொலைச்சிருக்கோம், இல்லாட்டி உண்மையா ஹக்காவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காராங்கிற விஷயத்த அந்த நபி உணர்ந்துதான் சொல்லிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு நபி ரசூல் என்ன செய்வாங்க? உணர்ந்துதான் சொல்லுவாங்க, உணரப்பட்ட விஷயத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொல்லி காட்டின ஐனைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் தக்பீர் கட்டக்குள்ள அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான் ரெண்டு சிந்தனையோட நான் தக்பீர் கட்டினா என்ன செஞ்சிருப்பேன்? திரும்ப திரும்ப எப்படி பார்த்துட்டு இருக்கான்? எப்படி அவனோட பார்வை இன்னைக்கு கற்றுண்ணாத பார்வையா கற்றுண்ட பார்வையா? அந்த பார்வையை சிந்திச்சிருப்பேனா இல்லையா? அந்த பார்வை சம்பந்தமா இந்த சிந்தனை போகுமா இல்லையா? அந்த பார்வை சம்பந்தமாக சிந்திக்கிற நிலை வரக்குள்ள அந்த பார்க்கிற நிலை உணரப்படுற இடத்துல உள்ளம் வந்த உடனே இப்ப பிரான நரம்பை விட சமீபரிக்கிறத உணர்வு. இப்ப அந்த நோக்கம் இப்படி கூட்டிட்டு வர்றதுதான். அதுக்குத்தான் பௌதீகத்தில முதலாம் வகுப்பு ஷரியத் என்று கொடுக்கப்பட்டது. இவர் இன்னிசிவர் அடுத்து தரீக்கத்துக்கு வருவார். லால தரீக்கத்தில் அஸ்கை நாக்கும் என்று வேத வசனம் ஒன்று சொல்லுது. உண்மை தரீக்கன்கிற நிலையில உள்ள நிலைப்பாட்டிருக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்தோடனே இப்ப என்ன செய்யப்படும்? தன்னிலையில உணர்ற தன்னிலையில உணரக்கூடிய நிலை வரும்.
உணவுக்குள்ள இப்ப அல்லாவை நினைவுபடுத்துறதுல அவரோட உள்ளம் எக்கணமும் இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்தா அந்த உள்ளத்தால அல்லாவை நினைவுபடுத்தணுங்கிற அந்த நோக்கம் நடக்குதா இல்லையா? அந்த நோக்கம் தான் நடக்கணுமா இல்லையா? அதை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் தொழுகையா இல்லையா? ஆனா தொழுகையை விட நினைவுபடுத்துறது தான் மிகப்பெரிய காரியமா இல்லையா? மிகப்பெரிய காரியத்தை விட்டுறப்பட செயல் விடுபடலாம், விடுபடும். எக்கணமும் அவனையே நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள மாறுபடக்குள்ள அவர் எப்படி பௌதீகத்தில ஏதாவது ஒரு செயலை செய்யறது? அப்ப இதுக்கு உடனே எடுத்த உடனே என்ன கேட்கிற கேள்வி, அது மரணிக்கும் வரைக்கும் நபி தொழுதானே இருக்காங்க. அப்ப நாமளும் தொழத்தானே வேணும். 53 வயசுலதான் மிஹராஜ் போனாங்க. அண்ணன் தான் நான் தொழுகையை கொடுத்தான். அதுக்கு பிறகுதானே வந்து சஹாபாக்களுக்கு கொடுத்த. அப்ப 40 வயசுலயே நபி பட்டம் கிடைச்ச. அப்போ ஒரு 13 வருட காலம் என்னத்தை கொடுத்த? எந்த சஹாபிக்காவது தொழுங்க என்ற ஒரு தொழுகையை கொடுத்தியா? அவளுக்கு மிஹராஜ் போய் தொழுகை வந்துட்டா வரலை. அப்ப இன்னைக்கு என்னத்தை கொடுத்திருக்காங்க? இந்த களிமாட விளக்கம், இந்த கொள்கட விளக்கம், இதை எப்படி உணர்ற, இதை எப்படி நினைக்கிற, எப்படி தியானம் செய்யற? சஹாபாக்கெல்லாம் கூடி 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 காய்ச்சிட்டு இருக்கிற விஷயம் என்ன? அந்த கிதாபுகள் இருந்த அச்சிடுறதுக்கு அச்சகங்கள் இருந்தே ஒண்ணும் இல்லை. அப்ப அப்படி இல்லாத போதும் அப்ப இன்னைக்கு ஒரு 13 வருட காலம் களிமாவை கொடுத்து அந்த களிமாவை தியானிங்க சொல்லி அல்லாவை தவிர சிறுட்டி இல்லைன்னு நாம தமிழ்ல சொல்ற இந்த அர்த்தத்தை அரபுல லா இலாஹ இல்லல்லாஹ் ரெண்டு அதை விளங்கப்படுத்தி அந்த சஹாபாக்களை கொண்டாந்து கடைசா 10 சஹாபிகள் ஜன்னத்துக்குரியவர்கள் என்று இம்மையிலே காட்டினால இல்லையா? ஏன் இப்ப நமக்கு ஒருத்தரை காட்டில பிடிக்கும்? அதுதான் மார்க்கம். இப்ப இவர் ஜன்னத்தில இருக்க என்று காட்டுற அளவுல அந்த மார்க்கத்தை பின்பற்றலாம், அந்த மார்க்கத்துக்கு வரலாம். ஏன்னா வலது சைடுக்கு திரும்பக்குள்ள ஜன்னத்தை கண்டிருக்க, இடை சைடு திரும்பக்குள்ள நரகத்தை கண்டிருக்க. அப்ப இந்த மார்க்கத்துக்கு வரக்குள்ள இப்பயும் நாம வலது சைடுல ஜன்னத்தை பார்க்கலாம். அப்ப முதல் வலதண்டா எண்ணிட்டு விளங்கணும். இடை சைடு திரும்பக்குள்ள நரகத்தை பார்த்திருக்க, இடதண்டா எண்ணிட்டு விளங்கணும். இந்த வலது இடத செட்டியா விளங்கி நம்மளோட உள்ளம் சரியா பிடிக்கும்டா நாமளும் ஜன்னத்தை பார்க்கலாம். நீங்க இந்த தியானத்தை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாளையால வாங்க, உங்களுக்கு ஜன்னத்தை உங்களோட கல்புக்கு தெரியும். அதுக்கு கல்பு கண்ட்ரோல், இந்த கட்டுப்பாடோட இருக்கிற இந்த குருட்டு கண்ணால பார்க்கல. இதால என்னையாவது பார்க்கிறேன்னா முதல் இதுக்கு வெளிச்சம் புடிப்படுதா? அப்ப ஈனைக்கு முன்னிலையில அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி தொழுது கொண்டிருந்த மக்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழுகையில ஈடுபட்டு தன்னிலையில அல்லாவை உணரக்கூடிய பிரான நிரம்பை விட சமீபமாக இருக்கிற அல்லாவை அவரோட அறிவை கொண்டு விளங்கக்கூடிய ஆற்றல் வரக்குள்ள அவருடைய ஏக வியாபக தன்மையை உணரக்கூடிய பக்குவம் உள்ளத்துக்கு ஏற்படும். அந்த உள்ளத்தோட அல்லாஹ் இப்பயும் சம்பந்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். நாம தான் இன்னும் செஞ்சிருக்கோம், அந்த உள்ளத்தை பூட்டு போட்டு வச்சிருக்கோம். சிந்திக்காம, சிந்தனையை செலுத்தாம, சிந்திக்க தெரியாது. அப்ப சிந்திப்பவர்கள் உண்டா? அவங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கலாம் தங்கக்கு. சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட கேவலமானவனோட பேதம் சொல்லுதா? அப்ப நாம மார்க்கத்தை சிந்திக்கிறது இல்லை, அந்த வழியை பத்தி சிந்திக்கிறது இல்லை, அந்த பாதையை பத்தி சிந்திக்கிறது இல்லை. செய்யறாளா? நாமளும் போய் செய்யலாம். செஞ்சா முடிஞ்சு, கடமை முடிஞ்சு. அத அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா ஏற்றுக்கொள்ளலையா? நாளைக்கு அந்த என்ன மானக்கேடான காரியத்தையும் தீய காரியத்தையும் தடுக்கிற தொழுகையா தொழுதிரிக்கும்? தடுக்குதா? இல்ல நாளைக்கு முகத்துல தூக்கி வீசப்படுற அந்த தொழுகையா தொழுது போட்டு வந்திருக்கும் என்று சிந்திக்கிறையா? சிந்திச்சிருக்கமா? அப்ப சிந்திக்கணுமே. அப்படியும் ஒரு தொழுகை இருக்கேன்னா நாளைக்கு தூக்கி வீசப்படுற ஒரு தொழுகையும் இருக்காம
அப்ப நாம் அல்லாஹ் அக்பர்னு போய் தக்பீர் கட்டி ஆரம்பிச்சதுல முடியும் வரைக்கும் பள்ளிவாசலுக்கு நிக்கும். ஆனா நம்மளோட உள்ளம் எங்க இருக்கி? அது வெளியே தான் நிக்கி. உடல் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு இருக்கு. அப்ப உடலை மட்டும் கொண்டு போய் பள்ளிவாசலுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வாங்க என்கிறதா சலாத்து? அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுக்கு உள்ளம் இன்னைக்கு அடங்கியிருக்கணும். உள்ளம் தானே அந்த வழிபாட்டுல ஒரு நிலை பற்றிக்கணும். அப்ப பஜார்ல இருக்கக்குள்ள, கடையில இருக்கக்குள்ள, அங்க இங்க இருக்கிற இடத்திலே அந்த உள்ளத்தை என்ன செய்யலாம் இருக்கு? ஒரு நிலைப்படுத்த, தரிப்படுத்த, ஒரு நிலைக்கு கொண்டாட கஷ்டமா இருக்கிறதாலாம் என்ன செஞ்சாங்க? நீங்க எல்லா சூழலையும் இந்த சூழல்ல இருந்தா உங்களுக்கு அது கடினம். பள்ளிவாசலுக்கு வாங்கினா 5 நேரம் வாங்கிட்டு சொல்லி வர வச்சேன். இப்ப பள்ளிவாசலுக்கு வந்தும் எப்படி இருக்கேன்னா அந்த உள்ளம் அங்க வீட்டுல இருந்த மாதிரி, கடையில் இருந்த மாதிரி, மெயின்ல பஜார்ல இருந்த மாதிரி, ஆபீஸ்ல இருந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருந்தா பள்ளிவாசலுக்கு வந்த நோக்கம் நடக்குதா? நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி இன்னைக்கு தொழுகை நடந்திருக்கா? அவரோட உள்ளம் அந்த பள்ளிவாசலுக்கு போனதிலிருந்து வரும் வரைக்கும் அல்லாஹ்வையே நினைவுபடுத்துறதுல சம்பந்தப்பட்டுச்சா? சம்பந்தப்பட்டு அந்த உள்ளம் அடங்கிச்சா? ஒரு நிலை பட்டுச்சாடா? இல்லை. அப்ப இத சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்கிற இடத்துக்கு வரணுமா இல்லையா? ஏன் நாளைக்கு இந்த தொழுகு முகத்துல வீசப்படுமே. பல வருடங்களாக இந்த முகத்துல வீசுற இந்த தொழுகை தொழுகு போட்டு அங்க போனா தொடரலையே. அப்ப இன்னைக்கு கண்டிப்பாக சிந்திக்கிற இடத்துக்கு வரணும். உங்களோட கல்பால நீங்க சிந்திங்க. உங்களோட கல்புல பூட்டு போட்டிருக்கா? யாருக்காவது கேளுங்க, உங்களோட கல்புல போய் ஒரு பூட்டு துறப்பட்டுச்சா? உங்களோட கல்பு பூட்டை திறந்து ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டிச்சான்னு கேளுங்க. அது இப்பயும் பூட்டுலாம் இருக்கு. அது இருக்கிற பூட்டு சின்ன பூட்டா இருந்தது, இப்ப எப்படி இருக்கு? பெரிய பூட்டா இருக்கு. இதுதான் நடக்குது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனால நமக்கு தந்த முறைப்படி அந்த முறையை நாம சரியா தெளிவா யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டிருந்தா காட்டின வழியின் படிக்கு அந்த மார்க்கத்தில பயணிப்போம். சிதறத்துல் முந்தகா வரைக்கும் ஜிப்ரீல் அழைச்சிட்டு போயிருப்பாரு. அங்கால அல்லாஹ்வை சந்திக்கிற நிலையும் ஏற்பட்டு இருக்கும். அதுதான் வேதம் கேட்குது. நீங்க அல்லாஹ்வை சந்திப்பதில் உங்களுக்கு சந்தேகம் உண்டா? நீங்க அல்லாஹ்வை சந்திப்பதை நிராகரிக்கிறீர்களா? கேக்குது. நிறைய வசனம் வருது. போற வழி தெரியா, அந்த காட்டின வழியும் மறந்துட்டு தான் விஷயம்.